நரிக்குடி முக்குளத்தில் அமைந்துள்ள பள்ளிவாசல் இது. மருதுபாண்டியர்கள் மத நல்லிணக்கத்தை மட்டும்தான் கடைபிடிச்சாங்க அப்படிங்கிற சாட்சி இது மட்டும்தான். தீப்பாய்ந்தம்மன் திருக்கோயில், அதாவது மருதுபாண்டியர் எப்படின்னா அருப்புக்கோட்டையிலேருந்து 2 வழிபோக்கர்கள் வருவாங்க. நரிக்குடி, அதாவது பாத யாத்திரை போவாங்க பழனிக்கு. அப்படிப்பட்ட பாத யாத்திரை போகும்போது கோசிக்குண்டு அப்படிங்கிற ஊரில் இருந்து 2 பேர் வருவாங்க. வரும்போது நரிக்குடி சத்திரத்தில் தங்கி போகும்போது, நரிக்குடியில் தங்கிட்டு போகும்போது ஒரு திருடர்கள் அதாவது அந்த பொண்ணு மேலே பாத யாத்திரை மனைவியும் ஹஸ்பண்ட் வரும்போது, அதாவது மனைவி மேலே ஆசைப்பட்ட ஒரு கயவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கணவரை கூட்டிகிட்டு போயிட்டு கொன்றுவாங்க. அவங்களோட ஒரு நாய் வரும். அந்த நாய் அந்த மனைவியிட்ட போயிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த மனைவி கூட்டிகிட்டு போய் கணவன் இறந்த இடத்துக்கு போய் கூட்டிகிட்டு போகும். அந்த மனைவி போய் மருதுபாண்டியரோட அரசபையில் போயிட்டு முறையிடுவாங்க. முறையிடும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, மருதுபாண்டியர் ஒரு ஒற்றர் மூலமாக அந்த கயவரை கொல்றதுக்காண்டி ஆணையிடுவார். அந்த கயவரை கொண்டு குமிச்ச பின்னாடி அந்த மனைவி அக்காலத்தில் எப்படின்னா உடன்கட்டை ஏறுதல்னு ஒரு பழக்கம் இருந்தது. உடன்கட்டை பழக்கத்தில் ஏறும்போது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் உத்தமியாக இருந்தால் நான் என் பொருள் உடல் எதுவுமே எரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்டியில் வச்சு கருகமணி, அவர் உடுத்தின உடை எல்லாத்தையுமே வச்சு ஒரு பெட்டியில் வச்சு கொடுத்துருவாங்க. அவங்க உடன்கட்டை ஏறிடுவாங்க. அந்த பெட்டியை இன்ன வரைக்குமே அவங்க மருதுபாண்டியர் வாரிசுதார் பாதுகாக்கிறாங்க. முன்னாடி எங்களுக்குள்ள ஒரு வீடு இருந்தது. அந்த வீட்டை இடிச்சிட்டு நினைவில்லமாக கட்டுறதா ஒரு பிளான் இருக்குது. இப்போ பெட்டி எப்படின்னா இந்த கோயில் உள்ளே இருக்கிறதால காமிக்க முடியல. கண்டிப்பாக அடுத்தாட்டி நான் காமிக்கிறேன். கண்டிப்பாக பார்ப்போம். நன்றி, வணக்கம்.